ஆமேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வாழ்வழிக்கும் வார்த்தை வழியாக இன்று கடவுள் நமக்கு தரும் ஆலோசனை மத்தேயு 10:32 மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரே விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்பதை பற்றி தியானிப்பதுதான். அல்லேலூயா. யோவான் 1:12 கூறுகிறார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இயேசுவினை நம் இதயத்திலும் பிறர் முன்னிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இயேசு கற்று தந்துள்ள கடவுளின் கட்டளைகளை அறிய வேண்டும். வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் பிறர்க்கு இயேசுவின் விசுவாசத்தை செயலில் காட்டிக் கொடுப்பவர்களாக வேண்டும். தாய் தந்தையர்கள் குடும்ப வாழ்வில் பிள்ளைகளுக்கு முன்னிலையில் எப்படி இயேசுவை கொள்பவர்கள் ஆக முடியும்? கிறிஸ்துவ குடும்பம் கண்டிப்பாக இயேசு கற்று தந்துள்ள கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இதே தாய் தந்தையர்கள் கட்டளையின்படி வாழ்வதே அவர்களின் செயல்கள் வழி பிள்ளைகள் காண வேண்டும். விடுதலை பயண நூல் 20:7-11 വരെയുള്ള വചനങ്ങൾ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ കട്ടളകളെ പറ്റി നമ്മൾക്ക് புரிய முடியும். சாபத்து நாளை பற்றி அதில் சொல்கிறார் கடவுள். விடுதலை பயணம் 20 ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நீயும் உன் சார்பில் உள்ளவர்களும் ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கடவுள் கட்டளையிட்டுள்ளார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க நாம் சாபத்து நாளில் நல்லது மட்டும் செய்ய வேண்டும். ஜெபம், இரக்க செயல்கள், நீதி இத்தகைய நற்செயல்கள் செய்வதற்கும், கடவுளை அறிந்து கீழ்ப்படியதற்கும், கடவுளின் வார்த்தை கற்றுக்கொள்வதற்கும், பெலி பூசையில் பங்கு பெறுவதற்கும் சாபத்து நாள் கடைபிடித்து பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் வழி நடத்த வேண்டும். മറ്റു ഉലഹ കവലയിലും നാട്ടങ്ങളിലും സെൽവ ആശയിനാലും ആൾക്കൊള്ളപ്പെട്ട് യേശുവിൻ കട്ടളകളെ പുറക്കണിത്ത് ഓய்வு நாள் கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது. இருந்தால் அப்படியானால் பிள்ளைகளுக்கு மாதிரியாயிருந்து அவர்களை இயேசுவுள்ள விசுவாசத்திலும் அறிவிலும் கடவுள் பயத்திலும் வளர்க்க முடியாமல் போகும். பிள்ளைகள் கடவுளை அறியாதவர்களும் கடவுள் பயம் இல்லாதவர்களாக வாழ்வதால் அவர் தாய் தந்தையர்களையும் மதிக்க மாட்டார், கீழ்ப்படியவும் மாட்டார். ஆதலால் குடும்ப தலைவர்கள் பிள்ளைகளுக்கு முன் இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களாய் வாழ வேண்டும். அவர்களை கடவுளின் விசுவாசத்திலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டும். இயேசு ஒரே மீட்பர் என்பதை அறிந்து നമ്മൾ അറിയിக்க வேண்டும். രണ്ടാമത് നമ്മൾ இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக അത് ലൂക്കാവ് 2:31 ചൊല്ലുന്നുണ്ട്, മക്കൾ അനേവർക്കും കാണുമാറ് നീർ ഏർപ്പാട് ചെയ്തുള്ള ഉമത് മീட்பை என் கண்கள் கண்டுകൊண்டன. അപ്പോൾ மக்கள் அனைவருக்கும் ഉള്ളത് ഒരേ மீட்பராണ് യേശു എന്ന് ബൈബിൾ ചൊല്ലുമ്പോൾ നമ്മുടെ വാഴ്വ് യേശുവെ ഒരേ மீட்பர் എന്ന് അറിയിക്കുന്നതിൽ നാം കരുത്തുള്ളവരാകണം. இயேசு ஒரே மீட்பர் என்று நாம் அறிந்து பிறரை அறிவிக்க வேண்டும். பிசாசின் செயல்களை துளைக்க இயேசு வந்தார். பிசாசின் பாவப்பிடியிலிருந்து நம்மையும் ஒரே கடவுள் படைத்த மனித குலத்திற்கும் ஒரே மீட்பர் இயேசு என்று உண்மையை அறிவிக்க நாம் கடப்பட்டுள்ளது. நம் வாழ்வில் விசுவாசத்திலும் செயலிலும் இயேசு உலகில் மனித குலத்திற்கு ஒரே மீட்பர் என்று காட்டி கொடுக்க வேண்டும். இவ்வுலக வாழ்வு கொஞ்ச காலம் தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம் என்று வசனம் சொல்கிறார். உலக ஆதாயத்திற்காக ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலை பெற்று உரிமையை விற்று போட்ட யெசாவை போல் பாவ கண்ணீர் சிக்கி நிலை வாழ்வை இழந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கிறது. கிறிஸ்துவில் ஸ்நானப்பட்டவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விரும்பி உலக காரியங்களுக்காக கிறிஸ்துவ விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. இது ஆத்ம மீட்பு இழந்து விடுவார். பிற மதத்தவர்களும் இயேசுவை அறிந்து விசுவசித்து ஆத்ம மீட்பை அடைவதற்கு இயேசு ஒரே மீட்பர்
என்று அவர்கள் முன்னில் ஏற்று சொல்வதற்கு விசுவாச உறுதியில் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ரோமர் 10:9 இயேசு ஆண்டவர் என வாயாரி அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறார். தீர்ப்பு நாளில் வலப்பக்கத்தில் உள்ளவரே இயேசு ஏற்றுக்கொள்வதை காண முடியும். மத்தேயு 25 அதிகாரம் 31 40 வரை வசனங்கள் படிக்க வேண்டும். இவை அனைத்தும் உலகில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் என்று புரிய முடியும். இவைகளால் இயேசு கடவுளின் முன்னில் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். மத்தேயு 25 அதிகாரம் 40 வசனம் கூறுகிறார், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததே எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை வழியாக கிறிஸ்தவ விசுவாசிகள் செய்யும் அனைத்து நற்செயல்களும் பிறர் முன்னிலையில் இயேசுவே ஏற்றுக்கொள்கிறார் என இயேசு சொல்கிறார். கடவுளின் கட்டளைகளை கற்றுக்கொள்வோம். கடவுளை அன்பு செய், பிறரை அன்பு செய். இதான கட்டளைகள். கடவுளின் வார்த்தையை படித்து விசுவசித்து ஏற்றுக்கொண்டு வாழும்போது செயலில் பேச்சில் நாம் கடவுளை மகிமைப்படுத்துന്നவர்களும் இயேசுவை பிறர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்பவர்களும் ஆவார். இயேசுவும் பரலோக தந்தையின் முன்னிலையில் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமேன். ஆவே மரியா.